சின்ன மருமகள் நீ எப்பறமோ தமிழ் செல்வி தாமரைக்கிட்ட என் புருஷனவே அடியணும்னு சொன்னேன்லடி, உனக்கு சரியான பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க. இங்கே பார், என்னைக்கா இருந்தாலும் நான் சேது மாமாவை அடைஞ்சே தீருவேன்றாங்க. அப்படியா, என் புருஷனை அடிவியான்றாங்க. அடுத்தவங்க புருஷன் மேலே ஆசைப்படுறீங்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கம் எதுவுமே இல்லையா அப்படின்றலாம் தமிழ் செல்வி தாமரையை ரொம்பவே கேவலப்படுத்துகிறாங்க. உங்களை ஜெயிலுக்கு அமிச்சாதான் நீங்கள் பண்ண தப்பு சரியாகுன்றாங்க. ஏன்னா பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதா ரொம்ப சரியான ஒரு விஷயம் அப்படின்னு ராஜாங்க தமிழ் செல்வி சொல்றது உண்மைதான். ஏன்னா இவ்வளவு நாள் நல்லவங்கன்னு சொல்லி உங்களை நம்பி நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன், அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தாமரை வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. தாமரையுடைய அம்மா என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க, நீங்க எடுத்திருக்க முடிவு தப்பான முடிவுன்னு. என்ன தப்பான முடிவு? நாங்கள் தப்பான முடிவு எடுக்கல, சரியான முடிவு எடுத்திருக்கேன். என் பையனை நானே அந்த அளவுக்கு தப்பா நினைச்சிட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். ஏன்னா என் பையனை சந்தேகப்படுற அளவுக்கு நீங்க அப்படி நடத்திட்டீங்க என்னன்றாங்க. தேவையில்லாத என் பையனை சந்தேகப்படுற மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்றாங்க. உடனே தாமரை இல்லை, சேது மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க, தப்பா நடந்துக்கணுதுக்கும் அவங்க ஃபோன் போலீஸ் கனெக்ட் பண்ணதுக்கும் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மதம்? அப்ப என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு தாமரை பயங்கர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாமரையுடைய வாழ்க்கைக்கு என்ன முடிவு கிடைக்க போகுது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.